ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் தூள் சமையல். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டு பால்கனியில் நாங்கள் வச்சுருக்கிற இந்த கலர் ரோஸ், பிங்க் கலர் ரோஸ் செடி பெரிய பெரிய பூவாக பூத்து குலுங்குது. அது எப்படி இந்த அளவுக்கு பூ நிறைய பூக்குது, எப்படி பூவோட அளவு வந்து பெருசாக இருக்குது அப்படின்ற டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து 3 விஷயம் செஞ்சேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செடியை வந்து அவங்க ஒரு சின்ன பாலித்தீன் கவரில் கொடுத்தப்ப சின்ன செடியாக தான் இருந்துச்சு. நான் வந்து அதை இந்த க்ரோ பேக்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேக் ஒன்று அவங்களே விற்றாங்க, நான் அவங்கக்கிட்டே வாங்கிட்டேன். அந்த க்ரோ பேக்கில் நல்லா மண்ணை நிறைய வந்து வச்சு அதில் இருக்கிற அந்த பாலித்தீன் கவரை நம்ம பிரிச்சுட்டு அப்படியே வேறு எதுவுமே ஆடாமல் ரொம்ப அழகாகவே அந்த உள்ளுக்குள்ளே வச்சு ஃபுல்லாக மண் போட்டு நெருக்கி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த வேரில் வந்து சன்லைட் படக்கூடாது, அந்தளவுக்கு வந்துட்டு மண்ணை நெருக்கி அமுக்கிட்டு உயிர் தண்ணியும் தெளித்து விட்டுட்டேன். இந்த ரோஸ் செடியை வந்து விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயே வந்து உரம் இருக்குது. அந்த உரம் ஒரு 20 ருபீஸ் தான் சொன்னாங்க. நான் அதையுமே வாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க, கீழே வந்துட்டு இலையெல்லாம் வந்து மஞ்சள் கலராக வந்துட்டு பழுத்துருந்துச்சு இல்லையா. நான் செஞ்ச 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பழுத்திருக்கிற இலைங்க எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டது மட்டும் இல்லாமல், நான் வந்து இந்த உரம் 20 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஒரு 1 மந்த் கழித்து அப்படியே இந்த மண் மேலே நல்லா நெருக்கி போட்டுட்டு அது நனைகிற மாதிரி தண்ணி ஊற்றி விட்டேன். இந்த 3 விஷயத்தையும் செஞ்சுட்டு டெய்லி நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ப்ளஸ் சன்லைட் நிறைய கிடைக்கிற இடத்துல வச்சுருக்கேன். போக போக பார்த்திங்கன்னா இந்த செடி நல்லா பெருசாக வளர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பூவுமே நல்ல பெரிய சைஸில் இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு. நீங்களும் இதே டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் வந்துட்டு ரோஜா பூச்செடி நிறைய மொட்டு விட்டு ரொம்பவே அழகாக பூ பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.